ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு வகுப்புல சத்சங்கத்துல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபுடைய ஆவிர்பாவம் கௌர பூர்ணிமா பண்டிகை இன்னும் 2 தினங்களே உள்ளன. சைத்தன்ய மகாபுடைய அவதார தினம். அதனை கொண்டாடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. சைத்தன்ய மகாபுரி திருஅவதாரத்தை நாம் எவ்வாறு கொண்டாடுவது, மனதளவில் எவ்வாறு நம்மை தயார் செய்து கொள்வது, மகாபிரபுடைய மகிமைகள், ஸ்ரீ சைத்தன்ய மகாபுடைய காருண்யம் கருணை, அவர் ஏன் இந்த பூமியில் தோன்றினார், அவர் யார், எதற்காக தோன்றினார், அவரது செயல்களின் மகிமைகள் என்ன, இதை கேட்பதால் நமக்கு என்ன பயன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 நாள் வெவ்வேறு பக்தர்கள்ட்ட இருந்து வைஷ்ணவர்கிட்ட இருந்து நிறைய கேட்டிருக்கீங்க சைத்தன்ய மகாபுடைய மகிமைகளை பற்றி. சரி, அப்போ சைத்தன்ய மகாபுடைய மகிமைகளை பற்றி நீங்க நிறைய பக்தர்கள்ட்ட இருந்து கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம சைத்தன்ய மகாபுடைய அவதாரத்தினுடைய வெளிப்புறமான காரணம் என்ன, 2 விதமான காரணம் இருக்கு. சைத்தன்ய சரிதாமிர்தத்துல 2 காரணம் சொல்லியிருக்கு. ஏன் சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜட உலகத்தில் தோன்றினார், பகவானின் பூலகத்துல இந்த பூகோளத்துல பகவான் ஏன் இந்த பூமியில் அவதரித்தார், அவர் அவதரித்ததுக்கான வெளிப்புறமான காரணம் என்ன, அப்புறம் ரகசியமான காரணம் என்ன. எக்ஸ்டர்னல் ரீசன் அண்ட் இன்டர்னல் ரீசன். வெளிப்புறமான காரணம் அப்புறம் ரகசியமான காரணம், 2 காரணம் இருக்கு. முதல்ல வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா, காரணமற்ற கருணைன்னு தான் சொல்லணும். பகவான் இந்த பூமியில தோன்றுவது அவரது காரணமற்ற கருணை. நகாரணம் கர்ணம் ச வித்தியதே. ஸ்வேதாஸ்ருபனிஷதம் ரொம்ப அழகாக வர்ணிக்கின்றது. பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறார், அது காரணமற்ற கருணையினால. பாருங்க, இந்த பூமியில வர்றதுக்கு தேவர்கள் கூட விருப்பப்படுறது இல்லை. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? கலியுகத்துல வந்து இந்திரன் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு, சந்திரன் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு, சூரியன் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு, எங்கேயுமே கேள்விப்பட்ட. எந்த தேவர்களும் இந்த பூமியில இறங்கி வர தயாராக. அது குறிப்பா கலியுகத்துல எந்த தேவர்களும் பூமிக்கு இறங்கி வர தயாரா இல்லை. ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான யுகம் கலியுகம். அதனால கலியுகத்துல வந்து தேவர்களை காண முடியாது. நீங்க எல்லாம் பாகவதத்துல படிச்சிருப்பீங்க. யுதிஷ்டிர மகாராஜா வந்து இந்திரனை சந்தித்தார், அர்ஜுனன் சொர்க்கலோகத்துக்கு சென்றார். இந்த மாதிரிலாம் பாகவதத்துல இதுக்கு முந்தைய யுகத்துல இங்க இருக்கிற மன்னர்கள்லாம் தேவலோகத்துக்கு போனது உண்டு, தேவலோகத்து வாசிகள்லாம் பூலோகத்துக்கு வந்து போவது உண்டு. அப்படியே ஒரு சுற்றுலா மாதிரி எல்லாம் போயிட்டு வருவாங்க, ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி. தேவலோகத்துல இருக்கிறவங்க பூலோகத்துக்கு வருவாங்க. பூலோகத்தில் இருக்கிற மன்னர்கள் அர்ஜுனன், கார்த்திவீர்யார்ஜுனன், அப்புறம் வந்து கத்வாங்க மகாராஜ், அப்புறம் முசுகுந்த மகாராஜ், இந்த மாதிரி பெரும் ராஜ ரிஷிகள்லாம் அந்த உடலோடைய தேவலோகத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. திரிசங்கு, எவ்வளவு உதாரணங்கள் இருக்கின்றன. அப்ப இதுக்கு முந்தைய யுகத்துல தேவர்கள்லாம் பூமிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பூமியில இருந்த மக்களும் உயர்ந்த தகுதி உள்ள மன்னர்கள்லாம் தேவலோகத்துக்கு போயிருக்காங்க. ஆனா கலியுகத்துல அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோமா? தேவர்கள்லாம் பூமிக்கு வந்துட்டு போறாங்க, இங்க இருக்கிறவங்களும் தேவலோகத்துக்கு போயிருக்காங்க, அரிது, வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த கலியுகம் வந்து துரதிருஷ்டமானதுதான். ஆனா துரதிருஷ்டமான கலியுகத்தை அதிர்ஷ்டமா மாத்திட்டாரு பகவான். கலியுகம் வந்து ரொம்ப துரதிருஷ்டமானது. எந்த தேவர்கள்லாம் கலியுகத்துல வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த தேவர்களே போட்டுக்கு நீயா நானா கலியுகத்துல அவதாரம் பண்ண தயாராயிட்டார். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு கலியுகத்தில் அவதரிக்க போகின்றார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே, ஓ, பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில் சைதன்ய மகாபிரபு அவதரிக்க போறாரா, அப்ப நாமளும் அந்த சேவையில லீலையில பங்கு கொள்ள வேண்டுமே அப்படின்னு சொல்லி
தேவர்கள்லாம் கூட பூமியில் அவதரிக்கிறார். அது மட்டுமல்ல, கலியுகத்தில் தோன்றுவதற்கு தேவர்களும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா கலியுகத்துல வெகு சுலபமாக பகவான் கருணையை பெற்று விடலாம். அதுதான் சைத்தன்யம் அப்படியே காருண்யம். சைத்தன்யமா அப்படியே கருணை என்னன்னா, யார் கருணை வாய்ந்தவர்? சைத்தன்ய மகாபடியே கருணை பெறுவதற்கு தகுதி உள்ளவர் யார்? யாருக்காவது தெரிஞ்ச நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இந்த கேள்வி என்னன்னா, சைத்தன்ய மகாபுருடைய கருணையை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்ச நீங்க சாட் பாக்ஸ்ல போல, இல்ல கை தூக்கலாம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்க அன்மியூட் பண்ணி நீங்க பதில் சொல்லலாம். சைதன்ய மகாபிரபுவின் கருணையை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர் யார்? யாரா இருக்குமா? சரி, நானே சொல்லிடுறேன். சைத்தன்ய மகாபுருடைய கருணையை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர் யாருன்னா, இந்த 3 தகுதி யார்கிட்ட இருக்கோ அவங்க. எவ்ரி ஒன். நோ, எல்லாரும் கிடையாது. தப்பான பதில். சரி, ட்ரை பண்ணுங்க, நல்ல விஷயம்தான். யார்கிட்ட இந்த 3 தகுதி இருக்கோ அவங்க சைத்தன்ய மகாபுருடைய கருணையை பெற தகுதி வாய்ந்தவர். சரி, என்ன அந்த 3 தகுதி? என்னை விட ஒரு கீழையான ஆத்மா கிடையாது. என்னை விட ஒரு கீழையான ஆத்மா கிடையாது. நான் ரொம்ப வீழ்ந்தவன். நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா. என்னை விட ஒரு கீழையான ஆத்மா கிடையாது. என்னை விட ஒரு மோசமான ஆத்மாவை காண முடியாது. நான் ரொம்ப ரொம்ப இழிவானவன் அப்படின்னு யார் தன்னை கருதி கொள்கிறார்களோ அவர்களே முதல் நபரானவர் சைத்தன்யம் அப்படியே கருணை பெறுவது. யார் ஒருத்தர் தன்னை தாழ்த்தி கொள்கின்றாரோ, என்னை விட ஒரு கீழலையான ஆத்மா கிடையாது, என்னை விட ஒரு இழிவான ஆன்மா கிடையாது, என்னை விட ஒரு தாழ்ந்த குணம் ரொம்ப மோசமான கிடையாது அப்படின்னு யார் ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக கருதுகின்றாரோ அவரே முதல் தரமான நபர் சைத்தன்யம் அப்படியே கருணையை பெறுவதற்கு. அதனால கலியுகத்துல அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் நினைப்பாங்க? எல்லாருமே என்ன விட யாரும் கிடையாது, நான் அப்பேற்பட்டவன், நான் இப்பேற்பட்டவன், என்னை குளிம் ஹைடெக்ல கேட்டு பாருங்க நான் யாருன்னு சொல்லுவாங்க. கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் எப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க? என்னை மலேசியால எங்க ஊர்ல கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க நான் யாருன்னு. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டு பாருங்க, எழுத்து வீட்டுக்காரங்க கேட்டு பாருங்க, என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களை கேட்டு பாருங்க, என்னெல்லாம் பேசுவாங்க. நான் எல்லாம் யாரு தெரியுமா? நீங்கெல்லாம் இப்பதான், நாங்கெல்லாம் அந்த காலத்திலேயே அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லையா? எங்க கிட்டயே வா, இப்படி எல்லாம் பேசுனா அவங்க மகாபுருடைய கருணையை பெறுவதற்கு தகுதியே இல்லாதவங்க. நோ குவாலிபிகேஷன். யார் ஒருத்தர் ஐ எம் மோஸ்ட் ஃபேலன், ஐ எம் மோஸ்ட் சின்ஃபுல், ஐ எம் அன்குவாலிஃபைட் அப்படின்னு நினைக்கிறாரோ, he is the right person, he is the qualified person to get Mahaprabhu's blessing. யார் ஒருத்தர் ஐ எம் மோஸ்ட் ஃபேலன், நான் ரொம்ப வீழ்ந்த ஆத்மா, ஐ எம் மோஸ்ட் சின்ஃபுல், நான் ரொம்ப பாவகரமான வாழ்க்கையை வாழ்றவன், ஐ எம் மோஸ்ட் ஃபேலன், ஐ எம் இன்சிக்னிபிகன்ட், ஐ எம் சின்ஃபுல், ஐ எம் நாட் குவாலிஃபைட். யார் இப்படி ஒரு தன்னை நினைக்கிறாங்களோ, he is the right person to get the blessing of Chaitanya Mahaprabhu. இந்த நபருக்கு தான் சைத்தன்ய மகாபுருடைய கருணையை பெறுவதற்கு முழு அதிகாரம் இருக்கு. முழு அதிகாரம். அதனாலதான் ரூப கோசாமியும் சனாதன் கோசாமியும் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வந்தாங்க. எப்படி வந்தாங்க? வாயில புல்லு கட்ட வச்சுட்டு அப்படியே ஒரு தண்டம் தரையில வளர மாதிரி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாங்க. மகாபிரபு, எங்களை எல்லாம் பெரிய பிராமண குலத்துல பிறந்தவன் சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் எங்களை ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, இவங்க உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவங்க, இவங்க சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, வேதம் படிச்சிருக்காங்க, பெரிய பண்டிதர்கள், பிராமணர்கள், வேத விற்பனர்கள், இப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா பாருங்க, எங்களை விட ஒரு மோசமானவங்க யாரும் கிடையாது. நாங்க போய் முசல்மான் யவன ராஜா கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க நவாப் உசேஷாட்ட வேலை பார்த்தோம். அப்ப ரூப கோசாமி, சனாதன் கோசாமி சொன்னாங்க, மகாபிரபு,
நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க ஜகாய் மதாய் மாதிரி 2 பேரை விடுவிச்சிங்களாமே. இந்த ஜகாய் மதாய் 2 பேரும் பிராமண குலத்துல பிறந்திருந்தாங்க. எந்த யவன ராஜா கிட்டையும் வேலைக்கு போகல. ஆனா எங்களை பாருங்க, நாங்க ஜகாய் மதாயை விட மோசமானவங்க. அதனால நீங்க விடுவிக்கிறதுக்கு தகுதியான நபர்கள் நாங்க. நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர்னு. உங்க கருணைக்கு உங்களுடைய கருணை கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்த நபர் நாங்க தான். எங்களை விட மோசமானவங்க யாரும் கிடையாது. எங்களை விட மோசமானவங்க யாரும் கிடையாது. ஒசாமோ பதிதா பிரபு. ஓ மகாபிரபு. பதிதா பதிதா அப்படின்னா வீழ்ந்த ஆன்மா. பாவனா அந்த வீழ்ந்த ஆன்மா விடுவிப்பவர். சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு பேர் பதித்த பாவன். பகவானுக்கு இன்னொரு பேர் பதித்த பாவன். பதித்த பாவன்னா வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறவர். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு தயா கரோ மோரே. ஓ சைத்தன்ய மகாபிரபு, என் மேல கருணை காமிங்க. தோமா பினா கி தயாலு ஜகத் சம்சாரே. உங்களை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? உங்களை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு தயா கரோ மோரே. தமா பினா கி தயாலு ஜகத் சம்சாரே. பதித பாவனா ஹேது தவ அவதார். பதித்த பாவன ஹேத்து தவ அவதார். உங்க அவதாரம் இருக்கே ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். ரொம்ப ரொம்ப கீழான ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. மசாமா பதிதா பிரபு நபை பேயா. என்னை விட மோசமான ஒரு ஆன்மாவை நீங்க பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே நீங்க வந்திருக்கீங்க. சரி பாருங்க, நம்ம ஆல்ரெடி டாபிக் உள்ள போயிட்டோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, சைத்தன்ய மாப்பிடைய அவதாரத்துக்கான வெளிப்படையான காரணம். சைத்தன்ய மாப்பிடைய அவதாரத்துக்கான வெளிப்படையான காரணம். அதுல ஒன்று கீழான ஆத்மாக்களை, ரொம்ப ரொம்ப வீழ்ந்த ஆன்மாக்களை, கீழான ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காகவே பகவான் சைதன்ய மகாபிரபு வந்தார். தகாரணம் கருணம். காரணமற்ற கருணை, கருணா அவதாரம். கருணையே அவதாரமாக, அந்த கருணையே ஆயுதமாக கொண்டு வந்தவர். அதனால சைதன்ய மகாபிரபு யாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணாரு. அதை பத்தி எல்லாம் பக்தர் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. நான் ரொம்ப நேரம் அதை டைம் எடுத்துக்க விரும்பல. இருந்தாலும் ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிடுறேன். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க உப அங்க அஸ்தரம் யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகி சுமேதசா. கிருஷ்ண வர்ணம். இந்த கிருஷ்ண வர்ணங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம். அவர் கிருஷ்ணர் தான், ஆனா கருப்பு கிடையாது. தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்தில் இருப்பார். கிருஷ்ண வர்ணம் அப்படின்னா கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தை பாடிக்கொண்டு பயிற்சி செய்து கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு இருப்பார். கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்தை பரப்புவார். கிருஷ்ணவர்ணம் துஷா சாங்க உபாங்க அஸ்திரம். தன்னுடைய அங்கங்களோடும் அங்கத்தின் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் தோன்றுவார். எதுக்காக தோன்றுவார்? யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை. இந்த யுகத்துக்கான யஜ்ஞம் நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இந்த யுகத்துக்கான சங்கீர்த்தனம், இந்த யுகத்துக்கான சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம். இந்த யுகத்துக்கான தர்மம். அப்போ முதல் காரணம் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றியதுக்கான முதல் காரணம் வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக தோன்றினார். கீழ்நிலையான ஆத்மாக்கள், வீழ்ந்த ஆத்மாக்கள், நம்மை போன்ற கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக தோன்றினார்.
சரி, என்ன பண்றாரு? இரண்டாம் காரணம், அவர் வந்து யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்கின்றார். இந்த யுகத்துக்கான தர்மம். ஒவ்வொரு யுகத்துக்கும் தர்மம் உண்டு. ஒரு யுகத்துக்கான தர்மம் உண்டு. மொத்தம் 4 யுகம். சத்திய, திரேத, துவாபர, கலி. கிரேதாயே தியாயதே விஷ்ணு, திரேதாயாம் யஜதோமகை, துவாபரை பரிஜயாக்ஞா, கலோ தத் ஹரி கீர்த்தனா. முதல் யுகமான சத்தியுகத்துல தியானம், மெடிடேஷன் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதுதான் தர்மம். சத்தியுகத்துக்கான தர்மம் வந்து விஷ்ணுவை தியானிக்க வேண்டும். தியாயதே விஷ்ணு. தியானம் பண்ணுங்கன்னா ஏதோ வந்து மலேசியால உட்காந்துட்டு பினாங்கு பாலத்தை தியானம் பண்றது இல்ல. பினாங்கு ஐலாண்டையோ அல்லது அங்க ஏதாவது டவர் இருந்ததுன்னா பெரிய பெரிய பில்டிங்கோ தியானம் பண்ணக்கூடாது. நம்ம எதை தியானம் பண்ணும்? விஷ்ணுவை தியானம் செய்ய வேண்டும். வேதாயே தியாயதே விஷ்ணு. துரியாவை தியானம் பண்ணக்கூடாது. நாசிலாம தியானம் பண்ணக்கூடாது. வேதாய தியாயதே விஷ்ணு. விஷ்ணுவை தியானம் செய்ய வேண்டும். அப்ப சத்தியுகத்துல என்ன பண்ணாங்க? விஷ்ணுவை தியானம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சத்தியுகத்துல தியானம் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருந்தது. அதனால இது தர்மம். சத்தியுக மக்களுக்கு தியானம் செய்வது சாத்தியமாக இருந்தது. அதனால தியானம் செஞ்சாங்க. 60,000 வருஷம்லாம் வாழ்ந்திருக்காங்க. நம்ம சொன்னா இந்த சாமியார் கதை விடுறாரு நம்ப மாட்டாங்க. சினிமால சொன்ன நம்புவாங்க. சினிமால ஒரு ஹீரோ சொல்றாரு, இல்ல ஹாலிவுட் படத்துல எடுத்துட்டாங்கன்னா நம்புவாங்க. நம்ம சத்சங்கத்துல கூப்பிட்டு சொன்னா இந்த சாமியாருக்கு வேற வேலை இல்ல, இவர் 60,000 வருஷம் வாழ்ந்தாங்க, 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்க கதை விட்டுட்டு இருக்காரு. சத்தியுகத்துல வந்து 1,00,000 ஆண்டு காலம் எல்லாம் வாழ்ந்தவங்க இருக்காங்க. வால்மீகி மகரிஷி, கஷ்யபர், இவ்வளவு மகரிஷிகள் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் தியானம் செய்வது சாத்தியமாக இருந்தது. அதனால அந்த யுக தர்மம் விஷ்ணுவை தியானத்தில் வழிபட்டது. திரேதாய தியாயதே விஷ்ணு. திரேதாயாம் யஜதோமகை. திரேதா யுகத்துல யாகத்தின் மூலமாக இறைவனை வழிபட்டாங்க. துவாபரை பரிஜயாக்யாம். துவாபர யுகத்துல கோயில் வழிபாடு செஞ்சாங்க. கலோ தத் ஹரி கீர்த்தனா. கலியுகத்துல நாம சங்கீர்த்தனா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா கலியுகத்தை பத்தி முதலே பேசணும். இருக்கிறதே மோசமான யுகம். பிராயனா பாயே கலோ அல்பாசினுகேஜனா மந்தாசு மந்தபதையோ மந்தபாக்க உபாத்திரதா. கலியுக மக்கள் வந்து அல்ப ஆயுசு, 100 வயசு தான். அது கூட வாழ்றது இல்ல. 70, 80லயே போயிடுறாங்க. 70, 50 கூட இல்ல, இப்போ 50, 60லயே போயிடுறாங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 35 வயசுலயே போயிடுறாங்க. அதனால எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியல. கலியுகத்துல அல்ப ஆயுசு. பிராயனா பாயே கலோ அல்ப ஆயுசு. மந்தா. மந்தானா ஒரு பாக்கியம் இல்ல, துரதிருஷ்டசாலி. மந்த பாக்கியம், மந்த புத்தி, எதுவும் ஞாபகம் இல்ல. நேத்து சத்சங்கத்துல என்ன சொன்னான்னு கேட்டு பாருங்க. பாதி பேர் முழிப்பாங்க. அப்புறம் 1-2 பாயிண்ட் சொன்னா பெரிய விஷயம். அதை விடுங்க, சத்சங்கத்தை விட்டுருவோம். நேத்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க? என்ன யாரு கேட்கிறா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதெல்லாம்? இல்ல நீங்க வாங்கி கொடுக்க போறீங்கன்னு சண்டைக்கு போயிடும் இல்லையா? அதனால கலியுகத்துல வந்து இந்த மாதிரிதான், ஞாபக சக்தி கிடையாது. பிராயணா பாய காலோ அல்பாசின் கேஜனா மந்தாசு மந்தமதையோ மந்த பாக்கி உபாத்திரதான். எப்போ சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலும் சண்டை போட்டு இருப்பாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாலும் சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டுல 2-3 பேர் இருந்தாலும் சண்டை போட்டு இருப்பாங்க. யாரும் இல்லையா போன்லயா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. போன்லயாவது யாரையா கூப்பிட்டு சண்டை போடுவாங்க. அவரே அப்படி சொன்னாரு, கமெண்ட் பண்ணாரு, ஏன் இப்படி கமெண்ட் பண்ணாரு. ஆக மொத்தம் சண்டை போடுறதா வேலையே கலியுகத்துல. அதனால கலியுக மக்கள் ரொம்ப துர்பாக்கியசாலிங்க. நம்மளால தியானம் செய்ய முடியாது. சரிங்க, ஒரு 40 பேர் இருக்கும். நீங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு அடுத்த ஒரு 1 மணி நேரம் தியானம் பண்ணுங்க அப்படின்னா நான் முதல்ல தூங்கிடுவேன். நீங்க எல்லாம் அப்படின்னு தெரியாது இல்லையா? அப்ப தியானம் செய்யறது கலியுகத்துல சாத்தியம் இல்லை. அதுக்கான ஆயுளும் இல்லை, அதுக்கான உடல் வலிமையும் இல்லை, மன வலிமையும் இல்லை. இந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் சமணங்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா அது முடியலையே சுவாமி, கொஞ்ச நேரம் காலை நீட்டிக்கிட்டுமா
அந்த செவுத்துல சாஞ்சு உட்காந்துக்கிட்டுமா அப்படின்லாம் சொல்லுவோம். இடுப்பு வலிக்குது, முட்டு வலிக்குது, மனசு வேற நிக்க மாட்டேங்குது. இவர் வந்து சைதன்யமா அப்படியே வெளிப்புற காரணம் பேசுறேன்னு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காரு, மனசு வேற அங்கேயும் ஓடுது. இப்ப மணி ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, 8:30 மணி ஆயிடுச்சு. அடுத்து நைட்டு என்ன டின்னர் பண்ணணும்னு தெரியலையே, மைண்ட் ஓடிண்டே இருக்கு. அதனால இந்த மனதை தியானத்தின் மூலமா கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். சரி, யாகம் பண்ணலாமா? அதுக்கான தகுதியும் இல்லை. அதுக்கான சிறந்த பிராமணரை தேடணும், நிறைய பொருள் செலவு பண்ணணும், யாகத்துக்கான பொருட்களை சுத்தமா வாங்கணும், சுத்தமான பிராமணரை தேடணும், யாகம் பண்ற இடம் சுத்தமா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல இந்த யாகம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்யம்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக தான். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேர் அப்படி யாகம் பண்றாங்க? இன்னைக்கு பெரும்பாலும் யாகமே பண்றது இல்ல. முன்னெல்லாம் யாகம் பண்ணுவோம், பெரிய யாகசாலை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துல ஒரு கும்பட்டி அடுப்பு மாதிரி சின்னதா ஒரு இரும்பு டாப்பா வச்சிருக்காங்க. அதுல வச்சு பேருக்கு யாகம் பண்ணிடுறேன். போயிடுச்சு கலியுகத்துல. சரிங்க, கோயில் வழிபாடாவது போலாமா? அது எப்படி போறது? எனக்கு நேரம் இல்லை, நான் அங்க போனேன், இங்க போனேன், ஆபீஸ் போனேன், காலேஜ் போனேன், ஸ்கூலுக்கு போனேன், எதுக்குமே நேரம் இல்லை, கோயில் போக நேரம் இல்லை. இந்த மாதிரி கலியுகத்துல சோம்பேறிகளாயிட்டு. அதனால கலியுக மக்களுக்கு எளிமையான ஒரு மார்க்கம் இல்லையா? கலியுகத்துல நம்ம வந்து எப்பவுமே நம்ம கிட்ட யாராவது ஒரு வேலை சொன்னா ஈஸியா ஏதாவது செய்யற மாதிரி சொல்லணும், சுலபமா இருக்கணும், கஷ்டப்படாம செய்யணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் பெரும்பாலும் விவசாயம் பண்றாங்க. ஐயோ விவசாயமா, அதெல்லாம் கஷ்டங்க. ஏதோ படிச்சோமா, ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தோமா, சம்பாரிச்சோமா, நிம்மதியா சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு பாருங்க. இன்னைக்கு கலியுகத்துல யாரும் விவசாயம் பண்றது இல்ல. அதனால என்ன ஆகுது? செயற்கையான பொருட்களை சாப்பிட்டு நோயை வளர்த்துக் கொள்கிறோம். இதுதான் உண்மை. அப்ப உழைக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இல்ல. உழைக்கிறோம், ஆனா கஷ்டப்படாம உழைக்கணும்னு நினைக்கிறோம். காலர்லாம் அழுக்காகாம வேலை செய்யணும், உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யணும், எளிமையா இருக்கணும், சுலபமா இருக்கணும், இதெல்லாம் கேட்கறாங்க இல்லையா? அங்க வேலைக்கு போனா கஷ்டம் இல்லாம இருக்குமா? எல்லாம் பெண்டை கழட்டிடுவாங்களா? இந்த காலேஜ்ல சேர்ந்தா ரொம்ப சுலபமா இருக்குமா, ஈஸியா படிச்சிடலாமா, இல்ல கஷ்டப்படுத்துவாங்களா? 1008 கேள்வி கேட்போம். அதே மாதிரிதான் ஆன்மீக பாதையில கூட ஏதாவது சுலபமான வழி இருக்கா? சரிங்க, நான் கிருஷ்ண பக்தி, நான் வந்து ஆன்மீக பாதைக்கு வரேன், சுலபமான வழியை சொல்லுங்க. அதான் பகவான் பார்த்தாரு, கலியுக மக்களால என்ன தியானம் பண்ண முடியாது, என்னை யாகத்தால வழிபட முடியாது, கோயில் பக்கத்துல இருக்கும் வரமாட்டாங்க. அதனால என்ன பண்ணலாம்? கலோ தத் ஹரி கீர்த்தனா. கலியுகத்துல வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ சைத்தன்ய மகாபுரு அவதரிச்சதுக்கான 2வது காரணம், இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறார். அவர் எப்படி செய்தாரு? குழந்தையிலிருந்தே செய்தார். சைதன்ய மகாபுரு சிறு குழந்தையாக இந்த பூமியில் தோன்றிய பொழுது அவருக்கு வந்து நிமா என்று பெயர். ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றதுனால அந்த இடம் இப்போ இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. சீதா மாயாப்பூர், மேற்கு வங்காளத்துல, வெஸ்ட் பெங்கால நதியா டிஸ்ட்ரிக்ட், நதியா மாவட்டத்துல, கங்கை கரையில நவ தீபம், 9 தீவுகள் உள்ளது. அதுல வந்து அந்த தீபம் சீதா மாயாப்பூர். அங்க யோக பீடம்னு ஒரு அழகான இடம். யாராவது வந்திருந்தீங்கன்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல கை தூக்கும். அங்க வந்து ஒரு பெரும் வேப்ப மரத்துக்கு தோணுனா நிமாய்னு பேர். ஜெகநாத் மிஸ்ருக்கும் சச்சி மாதா குழந்தையா வந்த நிமாய் பண்டிட். நிமாய் குழந்தைக்கு நிமாயின்னு பேர் வச்சாங்க. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம், அவங்க தாத்தா வந்து இந்த குழந்தைக்கு விஸ்வம்பரன் என்று பெயர் சூட்டினார். விஸ்வம்பரா அப்படின்னா இந்த அகிலத்தின் ஆதாரம். ஏன்னா அவங்க தாத்தா வந்து நீலாம்பர சக்கரவர்த்தி. சைத்தன்யமா அப்படி தாத்தா வந்து நீலாம்பர சக்கரவர்த்தி. அவர் பெரிய ஜோதிட வல்லுனர், பெரிய அஸ்ட்ராலஜர். இந்த குழந்தை பிறந்தோடனே ஜோசியம் எல்லாம் பார்த்து சொல்றாரு, இந்த குழந்தை வந்து பெரும் ஆன்மீக போதகரா வருவாரு அப்படிலாம் சொல்றாரு. 32 அடையாளம், ஒரு மகா புருஷனுக்கான அடையாளம் 32. கண்கள் எப்படி இருக்கும்? ஒரு மகா புருஷன், ஒரு மகா புருஷனுடைய கண்கள் எப்படி இருக்கும்? காது, மூக்கு,
32 பாடிலி சிம்டம், 32 அடையாளங்கள். அவர் இந்த குழந்தைக்கு விஸ்வம்பரன் என்று பெயர் வைத்தார். அவர் உருக்கிய பொன்னிறத்தில் இருந்ததுனால அங்க இருந்த பெண்கள் எல்லாம் அவர் கௌரங்கா என்று அழைத்தார். ஜெகநாத மிஸ்ரர் கௌரஹரி என்று அழைத்தார். கௌரஹரி, கௌரங்கா, நிமாய், இதெல்லாம் அவருக்கு நிறைய திருநாமம் உண்டு. அப்போ இவர் குழந்தையா இருக்கும்போது அழுவர். குழந்தை அழுதா என்ன பண்ணும்? ஒரு பெரும்பாலும் நம்ம குழந்தை எல்லாம் அழுதுதுன்னா அம்மா மடியில எடுத்து பால் கொடுப்பா, அப்புறம் கிளிகளுக்கு எல்லாம் காட்டி விளையாட்டு காமிப்பா, குழந்தை சிரிக்கும். இந்த குழந்தை பாலும் குடிக்க மாட்டேங்குது, விளையாட்டு காமிச்சாலும் சிரிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் சிரிக்குமா, அழுதுண்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க இருக்கிறவங்க எல்லாம்? ஹரி 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 ஹரின்னு சொன்னா அது குழந்தை சிரிக்குது. ஹரி ஹரின்னு சொன்னா சிரிக்குது, ஹரிநாமத்தை நிறுத்திட்டா அழுது. அப்போ இந்த குழந்தை பேசாமலேயே பிரச்சாரம் செய்தார். சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில வந்த பொழுது பாருங்க, நம்மள எவ்வளவு பேசுறோம். உயிரை கொடுத்து ஒருத்தரை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து ஜபமாலை எல்லாம் கொடுத்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, வார வாரம் சத்சங்கத்துக்கு வாங்க, புக்கு படிங்க, சேவை பண்ணுங்க, உயிரை கொடுக்குறோம். அவங்க சொல்லுவாங்க, பாக்குறேங்க, நேரம் இருந்தா வர்றேன், அப்புறம் பார்க்கலாம், எனக்கு நேரம் இல்ல. இப்படி எல்லாம் நம்மளுடைய பிரச்சாரம் எவ்வளவு கஷ்டம். ஆனா மகாபிரபு பேசாமலே பிரச்சாரம் செய்தார். அவர் என்ன பண்ணாரு? குழந்தையா இருக்கும்போது அவர் அழுது கொண்டிருப்பார், ஹரிநாமத்தை சொன்ன சிரித்து விடுவார். அவர் தோன்றும் போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி சொல்லியிருப்பாங்க, சந்திர கிரகணத்தப்பதான் தோன்றினார். பொதுவா கிரகணம் அமங்கலமான நேரம்னு சொல்லுவாங்க. அது சுத்தம் இல்லாத நேரம், அமங்கலமான நேரம். அப்ப கிரகணம் முடியக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்க? எல்லாம் புனித நதியில போய் நீராடி தன்னை தூய்மைப்படுத்திக்குவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? பகவானை நாமத்தை சங்கீர்த்தனை பண்ணுவாங்க. எல்லா பக்தர்கள், ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், சந்திரசேகர ஆச்சாரியா, ஆச்சாரிய ரத்னா, முகுந்த தத்தா, முராரி குப்தா, எல்லா பக்தரும் கங்கையில போய் குளிக்கிறாங்க. அப்படி குளிக்கும் போது அவங்க பகவானை நாமத்தை ஜபிக்கிறாங்க. ஹரி 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 ஹரி, எங்கு பார்த்தாலும் ஹரி நாமம் ஒலிக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த முசல்மான்கள், யவனர்கள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் பாருங்கடா, இந்த இந்துக்கள்லாம் போய் கங்கையில இறங்கி ஹரி 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 அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹரி ஹரின்னு சொல்றாங்க. சிலர் இமிட்டேட் பண்றாங்க. சில முசல்மான் என்ன பண்ணாங்க? என்ன இந்த இந்துக்கள்லாம் கங்கையில போய் ஹரி 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 ஹரின்னு சொல்றாங்க. அப்போ யவனர்களும் ஹரி ஹரி என்று உச்சரிக்கின்றார்கள், பக்தர்களும் ஹரிநாமத்தை உச்சரிக்க. எங்கு பார்த்தாலும் பூகோளம் முழுவதும் ஹரிநாமம் ஒழிக்கக்கூடிய நேரத்திலே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அந்த நாம சங்கீர்த்தம் நடந்துட்டு இருக்கும் போது அப்படி பகவான் இந்த பூமியில தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய். அவர் தோன்றும் போதே நாம சங்கீர்த்தனம் ஒழித்துக் கொண்டிருந்தது. குழந்தைய போதும் நாம சங்கீர்த்தனம் ஒழித்துக் கொண்டிருந்தது. அப்போ இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக வேண்டி அவர் தோன்றினார். அதுக்கப்புறம் அவரே இந்த லீலையும் செய்தார். அவர் என்ன பண்ணாரு? நீங்க நவதீப்ல போனீங்கன்னா சாந்த் காசிங்கிற ஒரு முசல்மான் ராஜாவுடைய சமாதி பார்க்கலாம். நீங்க சாந்த் காசியோட சமாதி. சாந்த் காசி என்ன பண்ணாரு? ஒரு நாள் எல்லாரும் போய் அவர்கிட்ட புகார் பண்ணாங்க. யாரெல்லாம்? பண்டிதர்கள், மிஸ்ரர்கள், பட்டாச்சாரியர்கள், பிராமணர்கள்லாம் போய் சொன்னாங்க, இந்த கௌரங்கன், கௌரசுந்தர், நிமாய் பண்டிட், இவர் என்ன சைத்தன்யமா நிறைய பேர் உண்டு, நிமாய் பண்டிட், கௌரங்கன், கௌரசுந்தர், இவர் என்ன பண்றாரு? இந்த ஸ்ரீவாஸ்தவகுரா வீட்டுல 24 மணி நேரம் நாம சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அத்வைத பிரபு, ஸ்ரீவாஸ் தாக்கூரா நாம சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பகவானுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. பகல்ல கொஞ்ச நேரம் பாடினா பரவாயில்ல, ராத்திரி விடிய விடிய பாடுறாங்க. என்ன ஆகும்? பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பகவானுக்கு கோவம் வரும். இந்த பூமியை அழிக்க போறாரு, இப்படியே விட்டா சரியாகாது அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டு அவங்ககிட்ட போய் தொந்தரவு பண்றது. அதுக்கப்புறம் ராஜா கிட்டே போய், காஜி நவாப் ஹுசேன் ஷா,
அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்ல இந்த சாந்த் காசி வந்து அந்த பெங்கால் இருக்கக்கூடிய அந்த ராம்கேலி இந்த நவதீப்கெல்லாம் வந்து அவர் தான் இன்சார்ஜ் கவர்னர். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் வந்து ஆட்கள் அனுப்பிச்சிருந்தாரு. ஸ்ரீவாஸ்தவரா வீட்டுல போய் எச்சரிக்கை விட்டாங்க, இங்க நாம செய்யறது நடக்கவே கூடாது, ஏன்னா உங்க ஆளுகளே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, உங்க ஆளுகளே வந்து புகார் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தொந்தரவா இருக்கு எங்களுக்கெல்லாம், பகவான் நாமத்தை மனசுக்குள்ள ஜபிக்கணும். இவங்க தெருவுல பாடிட்டு போறாங்க, கூச்சல் போடுறாங்க, சத்தம் போடுறாங்க, இப்படி எல்லாம் வந்து புகார் அளித்தார்கள். இன்னொரு புறம் முசல்மான்கள் எல்லாம் போய் சொல்றாங்க, இந்த இந்துக்கள்லாம் எப்ப பாரு ஹரி ஹரின்னு சொல்லிட்டே இருக்காங்க, எங்களுக்கும் தூக்கத்துல அந்த நாமமே வருது, நாங்களும் தூக்கத்துல ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கோம், எப்படியாவது ஸ்டாப் பண்ணு. சான்காசியோட காவலாளிகள்லாம் போய் ஸ்ரீவாஸ்தாக்குரா வீட்டுல பூந்து அந்த மிருதங்கள்லாம், நீங்க இஸ்கான்ல பார்த்து மிருதங்கள்லாம் வாசிப்பாங்க, அதெல்லாம் உடைச்சு பக்தர்கள் எச்சரிக்கை விட்டாங்க, நீங்க வந்து கீர்த்தனம் பாடக்கூடாது. அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு அன்னைக்கு வரல. மறுநாள் வராரு சான்காசி ஸ்ரீவாஸ்தவகுரா வீட்டுக்கு. ஸ்ரீவாஸ்தாக்குரா பயந்து நரசிம்மட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடக்க போகுதோ, இந்த காஜி வந்து கீர்த்தனம் பண்ணக்கூடாதுங்கிறாரு, என்ன நடக்க போகுதுன்னு பயந்துட்டு இருக்காரு. அப்ப மகாபிரபு சொல்றாரு, எந்த காட்சி வந்து என்ன பண்றான்னு பார்க்க, நாளைக்கே நம்ம போறோம், எல்லா பக்தரையும் திரட்டிட்டு போறோம், ஆயிரக்கணக்கான கர்த்தாள்கள் ஆயிரக்கணக்கான மிருதங்கள் எடுத்துட்டு போறோம், எந்த காட்சி என்ன பண்றா பார்க்கலாம், பெரும் ஊர்வலமா போறோம் அப்படின்னு மகாபிரபு தான் முதல்ல ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்தியால வந்து அகிம்சை கொள்கையில காந்தி போராடின ஒத்துழையாமை இயக்கம், அயலார் பொருள் புறக்கணிப்பு, இந்த கிழக்கிந்தியா கம்பெனியோட எந்த பொருளையும் நாங்க வாங்க மாட்டோம், அவங்களோட ஒத்துழைக்க மாட்டோம். அந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காஜியோடைய திட்டத்துக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், அவருக்கு என்ன துணிச்சல் இருந்தா இந்த நவதீப் தாமத்துல சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான கர்த்தால், ஆயிரக்கணக்கான மிருதங்கம், அதுல வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்தின் ஆசிரியர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சொல்றார், அதை வர்ணிக்கவே முடியாது, அவ்வளவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகமாக தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு, கையில தீப்பந்தம் எடுத்துட்டு, கர்த்தால் எடுத்துட்டு, மிருதகம் எடுத்துட்டு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே கீர்த்தனம் பாடி காஜி வீட்டுக்கு போனார். அதனால மகாபிரபு வந்து அவர் குழந்தையா இருக்குச்சே கீர்த்தன் பாட வச்சார், அவர் பிறக்கும் போதே கீர்த்தன் பாட வச்சார். அதுக்கப்புறம் இந்த நாம சங்கீர்த்தனத்தை பெரும் அளவுல மாஸ் லெவல்ல அந்த கீர்த்தனம் நதியா மாவட்டத்துல நவதீப் தாமத்துல கங்கை கரையில பக்தர்கள் செய்த கீர்த்தனம் தேவலோகத்தையும் கடந்து எட்டியது. அவ்வளவு உரத்த குரல்ல எல்லாரும் கீர்த்தனம் செஞ்சு 3 உலகத்தையும் எட்டக்கூடிய அளவுல அந்த கீர்த்தனம் ஸ்ரீவாஸ்தாக்குரா வீட்டுல இருந்து துவங்கி சான்காசியோட வீடு வரைக்கும் கீர்த்தனம் பண்ணிட்டு போனாங்க. பெரிய லீலை. அந்த மாதிரி மகாபிரபு வந்து இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக வந்திருக்க. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்திரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை. இந்த யுகத்துக்கான யஜ்யம் நாம சங்கீர்த்தனம். அதனாலதான் உபனிஷத் சொல்லுது, ஹரேர் நாம ஹரேர் நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ கதிரன்யதா. கலியுகத்துல பகவான் நாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, எந்த ஒரு கூற்றையும் வந்து 3 தடவை சொல்லிட்டா அது அழுத்தம் திருத்தமா சொல்லும் இல்லையா. இப்ப கணவர் வந்து மனைவிட்ட கேட்கிறார், நீ காலை டிஃபன் என்ன, இட்லியா தோசையா? இட்லி. ஏன் இட்லி? ஏன் இட்லி அவ்வளவுதான், அதுக்கு மேல மனைவிட்ட பேசக்கூடாது. இப்ப தோசை கரண்டி தான் வரும், தோசை வராது, தோசை கரண்டி தான் வரும். அதனால அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அது என்னது? அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அப்படியே அமைதியா இருந்தது. அதே மாதிரி கோர்ட்ல போனா ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்,
ஜட்ஜோட ஆர்டர். ஜட்ஜ் வந்து ஆர்டர் போட்டாருன்னா அஃபென்ஸ் லாயர், டிஃபென்ஸ் லாயர் யாரும் பேசக்கூடாது, எல்லாம் கப்பு சிப்புன்னு உட்காந்து. அதே மாதிரி சாஸ்திரம் பரிந்துரைக்கு. சாஸ்திரம் வந்து ஒரு விஷயத்தை 3 தடவை சொன்னால் அது அதிகாரப்பூர்வமானது. ஆக்சுவலி வேதிக் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் ஆத்தரைஸ்ட். வேத வாக்கியமே அதிகாரப்பூர்வமானது. அந்த வேத வாக்கியம் 3 முறை உச்சரித்தால் அது அதிகாரத்திலும் அதிகாரப்பூர்வம். அதை விட உயர்ந்த ஒரு ஸ்டேட்மெண்டே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும். நாம கூட யதார்த்தமா பேசும்போது நான் தான் 3 தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப ஏன் வந்து கேக்குறீங்க, கோவம் வந்துடும். ஒரு தடவை ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமி இது என்ன விலை, இது வந்து 20 ரூபாங்க. திரும்பி வந்து கேட்டார், ஏதாவது கம்மி ஆகுமா? ஆகாதுங்க, ஒரே விலை தான். திரும்பி அதான் நான் சொல்லிட்டேன் இல்ல, ஒரே விலை தான் இல்லையா? அப்ப 3 தடவைக்கு மேல அதிகாரப்பூர்வமானது. அதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஒரு விஷயத்த வந்து 3 தடவைக்கு சொல்லிட்டா அதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், அதை விட உயர்ந்தது. அப்ப சாஸ்திரம் சொல்றது இறுதி தீர்ப்பு. அந்த சாஸ்திரமே 3 தடவை சொல்லுதுன்னா அதை விட இறுதி தீர்ப்பே கிடையாது. அப்ப கலியுகத்துல வந்து அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த நாம சங்கீர்த்தனத்தை ஸ்தாபனம் செய்வதற்காகவே பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். சரி, ஒண்ணு வந்து நம்மளை போன்ற வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வந்தாரு. 2வது இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வந்தார், அதை பிரச்சாரம் செய்தார். தூய பக்தி தொண்டு. ஒண்ணு நம்மளை போல வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிப்பதற்காகவே தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறதுக்காக. கலியுகத்துல வந்து பக்தி தான் செய்ய முடியும், வேற எந்த யோகம் நமக்கு ஒத்து வராது. அது 5000 வருஷம் முன்னாடி அர்ஜுனனே நிராகரிச்சிட்டாரு மற்ற யோக முறைகள்லாம். நீங்க எல்லாம் பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொன்னாரு, கிருஷ்ணா நீங்க சொன்ன யோக முறையில எனக்கு ஒத்து வராது. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? எல்லா யோக முறையும் சொன்னார் பகவத்கீதையில. கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, ஹடயோகா, தியான யோகா, தென் பக்தி யோகா, எல்லா யோகத்தையும் சொல்லிட்டு பகவான் சொல்றாரு, யோகினாம் அபிசர்வேஷா மத்கதே நந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோ மாம் சமேயுக்த தமம். எல்லா யோகிலையும் சிறந்தவர் யாரு? என்னை எப்போதும் உள்மனதில் நினைச்சிட்டு இருக்கிற என் பக்தனே யோகியில சிறந்தவர் ஆவார். சரி, அப்போ முதல் காரணம் சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றியதற்கு வெளிப்புறமான முதல் காரணம் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்மளை போன்ற வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிச்சு நமக்கு தூய பக்தி கொடுக்கறதுக்காக. பியோர் டிவோஷன், எந்த கலப்படம் இல்லாம உண்மையான பக்தி செய்யும். 2வது யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்யும். 3வது கிருஷ்ண பிரேமம், பகவான் மேல அன்பு, அதை எல்லோருக்கும் விநியோகம் பண்றார். இது யார் கொடுக்க முடியும்? கிருஷ்ணர் மேல அன்பை யார் கொடுக்க முடியும்? கிருஷ்ணர் தான் கொடுக்க முடியும். பகவான் மேல நமக்கு அன்பு வரணும்னா அது கருணை அவர் தான் கொடுக்க முடியும். அதுக்குதான் பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்லுவார். பிரபுபாத் உபன்யாசத்துல என்ன சொல்லுவாருன்னா, இப்ப வந்து நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு சொத்து இருக்கு. சரி, உதாரணம் என் பின்னாடி 2 பசுமாடு, 2 கண்ணுக்குட்டி இருக்கு. என் பின்னாடி வந்து 2 கோமாதா இருக்காங்க. இந்த கோமாதோட உரிமையாளன் நான். யார் இந்த கோமாதா கொடுக்க முடியும்? நான் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. இல்ல நான் வந்து இந்த இங்க இருக்க ஒரு பக்தரை கூப்பிட்டு நான் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்குறேன், நீங்க இதை கொடுத்துடலாம் அப்படின்னா அவர் கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரிதான் கிருஷ்ணர் யார் கொடுக்க முடியும்? ஒண்ணு கிருஷ்ணரே கொடுக்கணும், இல்ல கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கணும். அப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்கு. कृष्णा से तुम्हारा कृष्णा दीदे पारो तुम्हारा सा कतिया छे आमी तो कंगाला कृष्णा कृष्णा बोले ताई तव पाचे पाचे. ஓ வைஷ்ணவ தாக்கூரரே, கிருஷ்ணா உங்களுக்கு சொந்தமானவர், கிருஷ்ணர் உங்களுடையவர், நீங்க தான் கிருஷ்ணர் கொடுக்க முடியும். உங்க பின்னாடி ஓடி வர கிருஷ்ணாவை கொடுங்க, கிருஷ்ணாவை கொடுங்க. அப்போ ஒண்ணு வந்து கிருஷ்ணரை யார் கொடுக்க முடியும்? பிரபுபாதர், குருமார்கள், ஆச்சாரியர்கள் தான் கொடுக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் அவனுக்கு அந்த சக்தி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரே காரணமற்ற கருணையால சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரே தன்னை நம்மகிட்ட ஒப்படைக்கணும். அந்த கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமம், லவ் ஆஃப் காடே, கிருஷ்ண பிரேமத்தை பகவானே கொடுக்குற. சரிங்க, அதுக்கு ஏதாவது தகுதி எல்லாம் வேணுமா? எனக்கெல்லாம் கொடுப்பாரா? சைத்தன்ய மகாபிரபு எனக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுத்துருவாரா? எனக்கு அதுக்கு ஏதாவது தகுதி வேணுமா?
இல்ல அவர் ஏதாவது தகுதி பார்ப்பாரா? இவர் இந்தியால பிறந்திருக்காரா, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரா, பிராமண குலத்துல பிறந்திருக்காரா, வேதம் படிச்சிருக்காரா, சமஸ்கிருதம் தெரியுமா, இல்ல பெரிய செல்வந்தரா இருக்காரா, நிறைய பணம் வச்சிருக்காரா, இதெல்லாம் பாப்பாரா? நோ, நோ. தென் அகைன் வி கோ பேக் டு த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பின்னாடி போய் நம்ம ஆரம்பத்துல வந்தோம்னா நாம் எங்க தொடங்கணும்? சைதன்யமா அப்படியே கருணையை பெறுவதற்கு என்ன நினைக்க வேண்டும்? என்னை விட ஒரு இழிவான ஆன்மா கிடையாது, என்னை விட ஒரு பாவி கிடையாது, நான் இழிவானவன், நான் பாவி, எனக்கு எந்த ஒரு யோகிதையும் கிடையாது. அதுதான் தகுதி. அப்போ மகாபிரபுவோட கருணை யாருக்கு கிடைச்சது? இப்ப பாடணும் இல்லையா, அந்த கிளாஸ் தொடங்கும் போது பரம கருணா பாட்டு. அந்த பாட்டுல லோச்சன் தாஸ் தாக்கூர் பாடுறாரு, பசு பாக்கி சுகாரே பாஷன் அபிதாரே சுனி ஜான்ற குண காட்டா. சைத்தன்யமா அப்படி கருணை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா தெரிஞ்சுக்கணும். அவர் எந்த பாரபட்சம் பார்க்க மாட்டார், ஒரு பாரபட்சம் பார்க்க மாட்டார். அவர் யாருக்கெல்லாம் கருணை கொடுத்தாரு? அவர் கருணையை பத்தி என்ன சொல்ல இருக்கு? அவர் ஒரு நாள் ஜாரிகண்டா காட்டு வழியா ஜெகநாத பூரியிலிருந்து பிருந்தாவனத்துக்கு போகும்போது ஜாரிகண்டாங்கிற காட்டு வழியா போனார். அங்க மிருகங்கள்லாம் இருந்தது. சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, பாம்பு, மயில், காட்டெருமை, வரிக்குதிரை, இதெல்லாம் பார்த்தார். அதை பார்த்து மகாபிரபு சொன்னாரு, நீங்க எல்லாம் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க. மகாபிரபு பார்த்த உடனே சிங்கமும் வரிக்குதிரையும் கட்டி தழுவி கொண்டது, பாம்பும் மயிலும் ஒன்றாக நடனமாடியது. இதெல்லாம் நம்புவீங்களா? நம்பவே மாட்டீங்க. இங்கிலீஷ் படத்துல, ஹாலிவுட் படத்துல சொன்னா நம்புவீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. சைதன்ய சரிதாமிரதம் புக்ல இருக்கு, சாஸ்திரத்துல இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு ஜாரிகண்டா போகும்போது எந்த மிருகங்களுக்கெல்லாம் ஆகாதோ அந்த மிருகம் சண்டை போட்டு இருக்கிற மிருகம். மயிலை கண்டா பாம்பு போய் புதற்குள்ள ஒளிஞ்சுக்கும், ஏன்னா மயிலு கொத்திவிடும் பாம்பை. சிங்கம், சிறுத்தை எல்லாம் வருதுன்னா காட்டு எருமை, வரிக்குதிரை எல்லாம் ஓடி போயிடும், ஏன்னா இது போய் அடிச்சு அதை சாப்பிட்டுடும். அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஜீவன்கள் கூட மகாபுடைய கருணையால சிங்கமும் காட்டெருமையும் சிறுத்தையும் வரிக்குதிரையும் பாம்பும் மயிலும் நடனமாடியது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அதனால மகாபுடைய கருணையில பாரபட்சமே கிடையாது. மழை பொழியதான் பாரபட்சம் இருக்கா? மழை வந்து பாரபட்சம் எல்லாம் பார்க்காது, எல்லா பக்கமும் பொழியும். சூரிய வெளிச்சம் பாரபட்சம் இருக்கா? சூரியன் வெளிச்சத்தில் பாரபட்சமே கிடையாது. அதே போலதான் பகவான் பாரபட்சமற்றவர். அவர் விலங்குகளுக்கும் கருணை கொடுப்பார், பாவிகளுக்கும் கருணை கொடுப்பார், சரணடைந்தவருக்கும் கருணை கொடுப்பார், சரணடை அடையாதவருக்கு யாரு வந்தாலும் கருணை கொடுப்பார். உதாரணம் வேணுமா? ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முசல்மான் குடும்பத்துல பிறந்தவர். அவர் நாமத்துக்கே ஆச்சாரியர். முசல்மான் குடும்பத்துல பிறந்த ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம் ஜபிச்சார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, அவங்க உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அவங்க நவாப் ஹுசைன் வேலை பார்த்ததுனால அவங்கள முசல்மானாவே ஆக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு பேர் தபீர் காஸ், இன்னொரு பேர் சஹார் மலிக். ஆனா மகாபிரபு சரணடைஞ்ச போது அவரும் அவங்களை ஆசீர்வதித்தார். மகாபிரபு அவர் தங்கள் சீடர்களா ஏற்றுக்கொண்டார், அவர்களையும் தன் தாமரை திருப்பாத்தில் ஆசீர்வதித்தார். ஏன் ஒரு சின்ன குழந்தை, 5 வயது நிரம்பிய குழந்தை, நாராயணி என்ற ஒரு குழந்தை ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுல இருந்தது. நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டுக்கு போன பொழுது ஸ்ரீவாஸ் தாக்கூர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார் நரசிம்மர்கிட்ட. மகாபிரபு கேட்கிறார், ஸ்ரீவாஸ் தாக்கூரே உங்களுக்கு என்ன கவலை? ஏன் உங்க முகத்தில் சோகம் தெரிகிறது, பயம் தெரிகிறது, என்ன நடந்தது? அப்ப சொன்னார் மகாபிரபு, எனக்கு பயமா இருக்கு, இந்த காஜி வந்து பக்தர்கள்லாம் துன்புறுத்துவாரோ, நீங்க நாமசங்கீர்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, பக்தர்கள்லாம் துன்புறுத்திடுவாங்களோ, யாரையாவது சிறையில போட்டுருவாரோ, சித்திரவதை பண்ணுவாரோ, பயமா இருக்கேன். அதான் நரசிம்மர்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப மகாபிரபு சொன்னாரு, ஸ்ரீவாஸ் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னால உங்களை காப்பாற்ற முடியாதா? ஏன் இந்த பயம்? இந்த பயம் தேவையற்றது, இந்த பயம் தேவையற்றது. நான் பாத்துக்கிறேன். எந்த காஜி வந்து நாம சங்கீர்த்தனை நிப்பாட்டுவான், நாம சங்கீர்த்தனத்தை எந்த காஜி வந்து நிப்பாட்டுறான் நான் பாக்க. காஜி வரட்டும், அந்த காஜியே நேர்ல வரட்டும், சாந்த் காசி வரட்டும்,
அவருடைய அமைச்சர்கள் வரட்டும், மந்திரிகள் வரட்டும், சேவகர்கள் காவலர்கள் வரட்டும், குதிரை வரட்டும், ஒட்டகம் வரட்டும், நான் எல்லாரையும் சாண்டிங் பண்ண வைப்பேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. எனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு பாக்குறாரு. இந்த ஸ்ரீவாஸ்தவர வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருந்து, நாராயணின்னு பேரு, 5 வயசு குழந்தை. நாராயணி இங்க வான்னு சொன்னார். நாராயணி ஓடி வந்தா. நாராயணி நீ ஹரே கிருஷ்ணா சொல்லு, நீ நாம சொல்லுன்னா. அந்த நாராயணி குழந்தை மகாபுரு கிட்ட வந்த உடனே மகாபுரு சாண்டிங் பண்ணு சொன்னா, அந்த குழந்தை கிருஷ்ணா 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 அப்படின்னு அழுது, கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர் வந்து தரையில உருண்டு பிறண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே அப்படி மயங்கி விழுந்துருது. அந்த குழந்தைக்கு மகாபுரு கிருஷ்ண பிரேமம் கொடுத்துட்டார். பாருங்க, மகாபுடைய கருணை ஒரு குழந்தைக்கு கிடைக்குது, யவனர்களுக்கு கிடைக்குது. ஏன் குதிரை ஒட்டகம் வந்தா கூட சாண்டிங் பண்ண வைப்பேன். ஸ்ரீவாசாக்கு ஓடி வந்து சைத்தன்ய மகாபுரி தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். மகாபிரபு என்னை மன்னித்து விடுங்கள், நீங்க இருக்க எனக்கு பயம் கிடையாது, நீங்க இருக்க எங்களுக்கு என்ன பயம், மகாபிரபு நீங்க இருக்க எங்களுக்கு ஒரு பயம் கிடையாது அப்படின்னு மகாபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். ரொம்ப அழகான லீலைகள். அதனால இன்றைய வகுப்புல நம்ம முக்கியமா தெரிஞ்சின்றது, சைதன்ய மகாபுரு அவதரித்ததுக்கு 3 வெளிப்படையான காரணம். சைதன்ய மகாபுரு திருவாவதாரத்துக்கான 3 வெளிப்படையான காரணம் சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதியிருக்கார். ஒண்ணு இந்த யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக, 2 தூய பக்தி தொண்டை பிரச்சாரம் செய்வதற்காக பாகவத தர்மம், தூய பக்தி தொண்டு. 3வது கிருஷ்ணர் மேல உள்ள கலங்கமில்லாத அன்பு, கிருஷ்ண பிரேமத்தை எல்லோரும் விநியோகம் செய்வது. அப்ப நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிரபுபாவுடைய கருணையாலதான் ஒரு நாளைக்கு சைதன்ய மகாபுடைய மகிமை உலகெல்லாம் தெரியாது. இன்னைக்கு கௌரவ பூர்ணிமா உலகெல்லாம் கொண்டாடுறாங்க. சைத்தன்ய மகாபுர அவதாரம் இந்தியாவில கூட நிறைய இடத்துல தெரியாது. ஆனா பக்தி சித்தாந்தோட கருணையினால இந்தியா முழுவதும் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பிரபுபாவுடைய கருணையால உலகெல்லாம் தெரிய வந்தது சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவருடைய திருஅவதாரம், கௌர பூர்ணிமா, அவரது போதனைகள் பாகவத தர்மம், யுக தர்மம், நாம சங்கீர்த்தனம், இதை செய்ய வேண்டும். ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க சில பிரபுபாதர். அதனால நம்ம என்ன செய்யணும் இப்போ? சரி, இதுதான் கன்க்ளூஷன். சரி, இந்த வகுப்போட முடிவு என்னது? இந்த வகுப்போட முடிவு என்னன்னா, சரிங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சைத்தன்ய மகாபுடைய வெளிப்படையான காரணம். சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றியதற்கான வெளிப்படையான காரணத்தை நான் தெரிந்து கொண்டேன். சரி, நான் என்ன செய்ய போறேன் இப்போ? 3 வெளிப்படையான காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம். 1, யுக தர்மத்தை ஸ்தாபனம் செய்தார். 2, தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்தார், பாகவத தர்மம். 3வது கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் செய்தார். சரி, நான் என்ன பண்ணணும்? நான் இந்த இஸ்கான் அமைப்புல நாம சங்கீத இயக்கத்துல கலந்து கொள்ள வேண்டும். முதல்ல கலந்துக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் இப்ப எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி ஆன்லைன்ல வந்தா மட்டும் போதான், நேர்லயே வரும். நேர்ல போய் சென்டர்ல போய் நம்ம கலந்துக்கணும். அவங்கதான் இந்த உலகத்திலே வைத்து அதி புத்திசாலி. சுமேதசா கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்காஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை எஜேதிஜி சுமேதசா. இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த புத்திமான் யாரு அப்படின்னா சயின்டிஸ்ட் கிடையாது. ஆகச்சிறந்த புத்திமான் யாரு? கணித மேதை கிடையாது. ஆகச்சிறந்த புத்திமான் யாருன்னா விஞ்ஞானியோ மருத்துவரோ கிடையாது. யாரொருத்தர் அவர் விஞ்ஞானியாக இருந்தாலும் மருத்துவராக இருந்தாலும் படித்தவரோ படிக்காதவரோ உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ யாராக இருந்தாலும் ஸ்ரீ சைதன்ய மகாபுரி இயக்கத்தில் கலந்து கொண்டால் அவரை விட ஒரு அதிபுத்திசாலி கிடையாது, அவரை விட ஒரு பாக்கியவான் கிடையாது. அதனால இந்த ஸ்லோகம் பறைசாற்றுகின்றது அவரே புத்திசாலி, அவர்தான் பெரும் புத்திசாலி. சரி, அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இஸ்கான்ல போய் பார்ட்டிசிபேட் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நாம சங்கீதத்துல பண்ணணும். நாம சங்கீதத்துல கலந்துக்கணும், சாண்டிங் பண்ணணும், சின்சியரா சாண்ட் பண்ணணும். பகவான் நாம் பாருங்க, எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு இடம், எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு மதிப்பு, உயர்ந்த ஒரு பாக்கியம் நம்ம கொடுத்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. அந்த நாமத்தை நாம் ஜபிக்க வேண்டும், பகவானுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும்.
பக்தர் சங்கத்துல போய் கலந்துக்கணும், நாம ஜபிக்கணும், அபராதங்களை தவிர்க்க வேண்டும். போய் சத்சங்கத்துல போயிட்டு குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இந்த பக்தரை அப்படி ஜெபம் பண்றாரு, அவரே இப்படி நடந்துக்கிறாரு, இவரே அப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி இருக்கலாமே, இவர் அப்படி இருக்கலாமே. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். கமெண்ட் பண்ற வேலையே இல்லை. போனோமா, சங்கீதத்துல கலந்துட்டோமா, நாம ஜெபம் பண்ணோமா, அதுக்கப்புறம் பகவான் நாமத்தை குற்றம் இல்லாம ஜபிச்சோமா, அதை 4 பேருக்கு சொல்லி கொடுத்தோமா, அந்த கருணையை விநியோகம் பண்ணோமா, இதுதான் நம்ம வேலை. இதை நாம் செய்வோமே ஆனால் மகாபுருடைய பூர்ணமான ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். யாரெல்லாம் சத்சங்கத்துல கலந்துக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமா நாம ஜபிக்கிறாங்க, வைஷ்ணவருக்கு சேவை பண்றாங்க, அபராதம் பண்றது இல்ல, புனித நாமத்தை விநியோகம் பண்றாங்க, அப்புறம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணி எல்லா ஜீவன்ட்டையும் கருணையோடு இருக்காங்கன்னா அவருதான் மகாபிரபுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய. பிரார்த்தனை பண்ணிக்குவோம், எல்லா பக்தர்களுக்கும் சைத்தன்ய ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.